வணக்கம்ங்க, நான் உங்கள் மரபுலிராஜன் பேசுகிறேன். என்ன பதிவுனா, அப்போலாம் வந்து எங்கள் அப்பா எனக்கு ஒரு 10-11 வயசு 15 வயசு இருக்குன்னு வச்சுக்கிங்க. இந்த 15 வருஷம் இடைவெளியில் எவ்வளவோ மாறிடுச்சு. ஏன்னா கேஸ் வந்துருச்சு, நம்மக்கிட்டே இருக்குது கேஸ். அப்படி இருந்து நம்ம அடுப்பு தான் பயன்படுத்துகிறோம் மற்ற வேலைக்கெல்லாம். இந்த மாதிரி அடுப்பில் நுழைய முடியாத கட்டைகளை வந்து ரெண்டாக பொளந்து இந்த முறைலாம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. இது எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கரெக்டாக அடிப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டாக பொளந்து என்ன பண்ணுவாப்புல, எங்கள் அப்பா வீட்டுக்கு 6 வருஷமாக எடுத்து கட்டுவாப்புல. அப்போ சின்ன சின்ன குச்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம், நீ ஏன்ப்பா பெரிய கட்டையை போட்டு பொளந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்பான். அதுக்கு சொல்லுவார், இதெல்லாம் வந்து அடுப்பில் நுழைய முடியாத கட்டை, இது நின்று எரியுண்டா. ஏன்னா பெரிய அடிக்கட்டை நம்ம ரெண்டாக பொளந்து போடும் போது அது 10 நிமிஷத்தில் எரிஞ்சு முடியறத இது அரை மணி நேரம் ஆகும். மெல்ல எரியும். நம்ம அடுப்பு தள்ளி விட செலவு இல்லை. இதை நீங்கள் உடச்சி போட்டோம்னா ஒரு 3-4 நாளுக்கு எரியும். மேலே ஒரு பதிவாக போகிறேன்னா, இதை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இந்த கட்டை உடைக்கிறதெல்லாம் போகிறதெல்லாம். இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவைங்கும் போது இந்த மாதிரி பெரிய கட்டையை எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வேர்க்கட்டை எல்லாம் பிடுங்கி போடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வச்சுக்கிட்டு அப்புறம் அங்கே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். மழை டைமில் பார்க்கலாம், வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு பின்னாடி டொப்புன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்த காலம். மரங்கள் தாங்க நமக்கு பழங்கள் கொடுக்குது, இலைகளில் மருத்துவம். அப்புறம் நமக்கு குச்சி பயன்பாட்டுக்கு அடுப்புக்கு விறகு எடுத்துக்கிறோம், நம்ம வீடு கட்டிக்கிறோம். எல்லாமே இந்த மரத்தால் ஆகுதுங்க. இப்போ ஒவ்வொன்றா அழிஞ்சிட்டு வருது. அதில் இதுவும் ஒன்று. ஒரு டைம் அடித்து பழப்பார், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பெரட்டி போடுவார். ஏன்ப்பா பெரட்டி போடுறோன்னு கேட்பேன். அப்போ அவர் என்ன சொல்லுவார், கட்டையை கரெக்டாக தகுந்தாப்புல வாட்டத்துக்கு நம்ம பெரட்டி போடணும். நம்ம முகத்துக்கே வரும். கொஞ்சம் உஷாராக பார்த்து அடிக்கணும். நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, தற்சார்பாக எப்படி வாழலாம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம உலகம் ஓடுற ஓட்டத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதையும் தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கார்பரேட் அப்படி கட்டமைச்சிருச்சு, நம்மளும் பழக்கப்பட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்கள், நின்று தான் நம்ம இப்போ நம்ம உடைச்ச குச்சி தான். அன்னைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி தான் நம்ம ரொம்ப மோசமாக ஓடுறோம். செலவுகளை குறைச்சி வாழும் போது கடன் இல்லாத வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கைங்க. என்னை பொறுத்தவரையும் அதுதாங்க.